நம்மளுடைய உடலை ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க கொண்டு வந்திருக்கேன். வெண்பூசணிக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். கம கமன்னு செம்மையான டேஸ்ட்டில் சூப்பராக செய்யலாம் வாங்க. ரொம்பவே ஈஸி. வெண்பூசணிக்காவை கல்யாணி பூசணிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவு பருப்பு எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். கூடவே பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மெயினாக எடுத்துருக்கிறது பூசணிக்காய் தான் எடுத்திருக்கோம். அதனால் பூசணிக்காவை கட் பண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ வீடியோ பார்க்குறோம். இந்த வெண்பூசணிக்காயில் ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்குது. நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெஜிடபிளை எடுத்துக்கலாம். இதை வெறும் வயிற்றில் ஜூஸாக குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கலோரியை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் செரிமான பிரச்சனைனா சூப்பராக சரியாகுங்க. வாரத்துக்கு ஒரு முறை இதே போல் சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபி செய்யலாம். கூட்டு, பொரியல், அவியல் அதே போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுவிதமாக ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தோசையாக கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நம்ம கேசரி, அல்வா அதே போல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் அல்வா செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் அடிக்கடி சின்ன வயசுலனா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த பருப்பும் இதே போல் நல்லாவே வந்துருச்சு. பருப்பை நல்லாவே மசிச்சு விட்டுப்போம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுவரையிலும் நீங்கள் பூசணிக்காய் சாம்பார் செய்யலை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, பருப்பை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதுக்கிடையில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். அது வரையிலும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்த பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இதே போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சாம்பாருக்கு எப்பயுமே நீட்டு வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும் அப்படின்னா அவசியம் இல்லைங்க. பூண்டு பல் 4லிருந்து 5 தோல் எடுத்துகிட்டு இதே போல் இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துப்போம். தேவையான அளவு கருவேப்பிலை, மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துருவோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெண்பூசணிக்காவை இப்போ நான் கடைகளில் தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். நான் குழந்தையாக இருக்கிறப்ப எல்லாமே எங்களோட கழனியில் கரும்பு போட்டிருப்பாங்க. அந்த கரும்பு தோட்டத்தில் தன்னால் வெண்பூசணி கொடி இருக்கும். அதில் நிறைய வெண்பூசணிக்காய் இருக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுல நாங்கள் அல்வா செய்வோம். அதுவும் இல்லாமல் இதே போல் சாம்பார்னால் வச்சு சாப்பிடுவோம். இந்த சாம்பார் செய்கிறப்ப எனக்கு அந்த மெமரிஸ்னால் தான் ஞாபகம் வருது. சூப்பரான ஒரு மெமரிஸ் இல்லையா? அவ்வளோதாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் வெண்பூசணி. எவ்வளோ ஒரு கலராக இருக்குது பாருங்கள். நல்லா வெள்ளையாக இருக்குது இல்லையா? அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த ஹீட்லேயே நல்லாவே வெந்து வந்துடும். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த வெண்பூசணியில் ஜூஸ் செய்யலாம், கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், அவியல் செய்யலாம். அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் வெண்பூசணி ஜூஸ் சாப்பிட்டோம்னா மூளைக்கு, மூளை வளர்ச்சிக்கு, மூளை சார்ந்த நரம்பு மண்டலத்துக்குனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, சூப்பராக வெண்பூசணி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம செய்கிற இந்த பூசணிக்காய்க்கு 2 பெயர் இருக்குது. யார் யாருக்குன்னா தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கல்யாண பூசணிக்காய் ஒரு பெயர், இன்னொரு பெயர் வெண்பூசணிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 2 பெயரில் எந்த பெயரை வச்சு நான் ரெசிபியோட நேம் வைக்கிறதுன்னு செலக்ட் பண்ணி நேமை வச்சுடுவோம். அவ்வளோதாங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பருப்பு கடைஞ்சோம் இல்லையா, அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு கடையில் இந்த காயில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். சாம்பார் ரொம்பவே திக்காக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கேஸ் இந்த டைமில் ஹையில் வச்சுட்டேன். உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இடையில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துப்போம்.
நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதிலிருந்து புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். புளியை இதே போல் வடிகட்டி எடுத்துருவோம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 1 நிமிஷம் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இடையில இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் நல்லது. ஒரு சில பாத்திரத்துலனா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வச்சுருக்க பாத்திரம் அடிகனமான பாத்திரம் அப்படின்றதால அடினா பிடிக்கல. இருந்தாலும் நம்ம இடையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். உடல் எடையை குறைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பூசணிக்காய் சாம்பார் வாரத்தில் 2 டைம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்குனா இந்த வெண்பூசணிக்காய் ஒரு சிறந்த ஆரோக்கியமான மருந்தாக யூஸ் ஆகும். அதனால் சமையலில் கண்டிப்பாக வெண்பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே சூப்பராக கொதி வந்துருச்சு. 2லேருந்து 3 நிமிஷம் போதுமானது. அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா காய்னா நல்லா குழஞ்சி வந்துடும். கடைசியாக கையளவு கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா நல்லா சூப்பரான கமகமன்னு செம்மையான டேஸ்ட்டில் வெண்பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. சுட சுட சாதம் போட்டு சாம்பாரை ஊற்றி பக்கத்தில் ஏதாவது முட்டை வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல்னால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வெண்பூசணிக்காய் சாம்பார் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸில் நிறைய சாரீஸ் வீடியோனா போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணுங்கள்.